ஹாய் எவ்ரிவன், ராஜா ஹியர். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, க்ரீன் லிஸ்ட் பேர்ஸுக்கு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ண வச்சிருந்த ஃபுல் வாக் த்ரூ அண்ட் நரேட்டிவ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ரெட் லிஸ்ட்டுக்கு உண்டான பேர்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ரெட் லிஸ்ட் வந்து ஒரு 6லேருந்து 7 பேர் இருக்குது. ஸோ இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ பிஃபோர் தட் நம்ம இந்த பேர்ஸோட லைவ் அப்டேட்ஸ் அண்டு லைவ் சிக்னல்ஸ் வந்து நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் ஓப்பன் லாஸ்ட் வீக். ஸோ அதில் நம்மளோட கம்ப்ளீட் அப்டேட்ஸ், கம்ப்ளீட் வாக் த்ரூ எல்லாமே நம்ம பீரியடிக்கலாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். வென் அண்ட் வேர் நம்ம என்ட்ரிஸ் எடுத்தாலும் அதோட க்ளீன் இது போட்டுருவோம். எடுத்தாலும் சரி, எஸ்எல் அடித்தாலும் சரி, டிபி அடித்தாலும் சரி, எவ்ரி திங் வில் பி க்ளீன்லி அப்டேட்டட் இன் அவர் குரூப்பு. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ த திங் இஸ் வெல்த்வே ட்ரேடிங் இன்ஸ்டியூட். உங்களுக்கு இந்த குரூப்போட லிங்க்கு நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட். Okay, let's get into the video directly. So first I'm starting with GBP AUD. ஸோ ஜிபிபி ஐயூடி பார்த்தீங்கன்னா நல்லா பியரிஷாகவே வந்துட்டு இருந்தான். ஸோ நம்மளோட ட்ரேட் வீடியோவில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஜிபிபி ஐயூடி பற்றி. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ எந்த டேரக்ஷன் வந்துட்டு இருக்கான்னு. ஸோ மந்த்லியில் ஆப்வியஸாக ஈஸ் பியரிஷ். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னாலும் பக்கா பியரிஷாக இருக்கான். ஸோ போன ஃபோர்காஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த வீக்லி சிபி வந்து பிரேக் அவே கேப்பாக இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா தேர்ட் கேண்டில் வந்து எக்ஸ்பென்ஷன் கேண்டிலாக இருக்கான். ஸோ ப்ரைஸ் வந்து இட் வில் பி ஹைலி அன்லைக்லி ஃபார் இட் டு ரீட்ரேஸ் ஹையர் tapping this weekly FEG and then going down. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதே மாதிரியே போயிருக்கான். ஸோ இட்ஸ் அ குட் சைன். ஸோ ஹீ இஸ் மோர் பியரிஷ். ஸோ கண்டிப்பாக அவன் வந்து இந்த வீக்லி ஸ்விங்லோஸ் அந்த மந்த்லி ஸ்விங்லோ நோக்கி வர்றதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஸோ வீக்லியில் இந்த கீழே இல்லை. இப்போ அடுத்து டெய்லியில் போனோம்னா டெய்லியில் கொஞ்சம் மைன்யூட்டாக போட்டு வந்திருப்பான். டெய்லியில் இந்த சிபி இருக்குது பார்த்தீங்களா, டெய்லி 2CRன்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது டெய்லி எஃபிஜி தொட்டு வந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி எஃபிஜி தொட்டு கீழே வந்துட்டான். எஸ். ஸோ இவன் ஒரு பக்கா பியரிஷ் கேண்டிடேட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு டெய்லி பியரிஷ் ஓபின்னு ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா என்னதான் வந்து இது வீக்காகவே இருந்தாலும் இங்கே வரைக்கும் வந்துட்டு ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆவானாங்கிறது டவுட்டு தான். அதனால நம்ம சேஃபர் சைடாக நம்ம இதை டெய்லி பியரிஷ் ஓபியாக வச்சுருக்கலாம். போட்டு அலர்ட் டு வச்சிட்டேன். ஸோ ப்ரைஸ் இஃப் இட் கம்ஸ் அபவ் அண்ட் இஃப் இட் டேப்ஸ் திஸ் டெய்லி பியரிஷ் ஓபி 1 hour ST வச்ச உடனே வில் லுக் ஃபார் ஷார்ட்ஸ். அவ்வளோ சிம்பிள் டைரக்ட் ஷார்ட்ஸ். ஸோ ஜிபிபி ஏயுடி பக்கா ஷார்ட் கேண்டிடேட். அடுத்து யூரோ ஏயுடி. யூரோ ஏயுடிலையும் சூப்பராக இருக்கான். ஸோ போன வாரம் வீக்லி ஃபோர்காஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் ஒரு பேருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னென்ன நடக்கலாங்கிறத எவ்வளோ க்ளீனாக நரேட் பண்ணியிருப்பேங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி தான் லைக் போன வீக்கெண்ட் கொடுத்த அதே மாதிரி தான் போன வீக் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் ஆனான். 13 பேரை கிட்டத்தட்ட 10 பேர் க்ளீனாக போய் டியூவல் அடித்தான். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. ஸோ பயஸை நிறைய நான் கொடுத்துட்டேன். நிறைய பேருக்கு அந்த டெய்லி பயஸ் வீக்லி பயஸ் தான் குழப்பமாக இருக்கும். அந்த மெயின் ஒர்க்கை நாங்கள் முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு என்ட்ரி மாடல் இருக்குது, இல்லை உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஒரு அப்ரோச் இருக்குன்னா மேக் யூஸ் ஆஃப் இட் ஆன் டாப் ஆஃப் திஸ் பயஸ் அண்ட் ஐடு. ஏன்னா ப்ரைஸ் எனி ஹவ் இட் வில் மூவ் இந்த டேரக்ஷன் ஆஃப் ஹையர் டைம் ஃப்ரேம் டேரக்ஷனல் இன்ஸ்டியூஷன் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேரக்ஷனில் இருக்கிற என்ட்ரிஸ் மட்டும் எடுத்தால் போதும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷார்ட் லிஸ்ட் தனியாக போட்டு வச்சிருக்கேன். ஷார்ட் என்ட்ரிஸ்க்கான லிஸ்ட் தனியாக போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த பேரில் எனக்கு ஷார்ட் என்ட்ரிஸ் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனக்கு மாறா இப்போ லாங் என்ட்ரி கொடுத்தா நான் ஃபோக்கஸே பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் டேரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாமே செல் சைடு போக போகுதுன்னு. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஒரு என்ட்ரி மாடல் இருக்கும். இட் குட் பி சிஆர்டி ஆர் இட் குட் பி ஓடி என்ட்ரி பேட்டர்னாக இருக்கலாம், இல்லை பிரேக்கர் மாடலாக இருக்கலாம், இல்லை இட் குட் பி எனிதிங். 2022 மென்டர்ஷிப் மாடலாக இருக்கலாம். இட் குட் பி எனிதிங். பட் அந்த மாடலை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும்னா ஹையர் டைம் ஃப்ரேம் எந்த டேரக்ஷனில் போகிறோம்னா அந்த டேரக்ஷனில் போடணும். நம்ம ரேண்டமாக ஏதாவது இடத்துல போய் போட்டோம்னா இட் வில் பி அ பியூர் கேம்லிங் மென்டாலிட்டி. என்னதான் நமக்கு நாலேஜ் இருந்தாலும் அது எங்கே ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கிற ஒரு நுணுக்கம் இருக்குது. அதுதான் இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பயஸ் நரேட்டிவ் நான் கொடுத்துட்றேன். எய்தர் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் அவர் என்ட்ரி மாடல் பேட்டர்ன் ஆர் இஃப் யூ ஹேவ் யுவர் ஓன் என்ட்ரி மாடல்னா கோ ஃபார் இட். ஓகே. ஸோ இப்போ யூரோ எப்படி பார்த்தீங்கன்னா அக்கா பியரிஷாக இருக்கா. மந்த்லி சிபி அண்டர் மேக்கிங்கு. ஸோ க்ளீன் பியரிஷ் என்ட்ரிஸ்க்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லியும் அதே தான். நீங்கள் போன ஃபோக்கஸை சொல்லியிருந்தீங்கன்னா நான் க்ளீனாக சொல்லியிருப்பேன். இந்த கேப்பு மோஸ்ட்லி பிரேக் அவே கேப்பாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கேண்டில் கம்ப்ளீட்டாக கீழே போவான்னு. ஸோ அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் எப்படி போகிறான்ட்டு. ஓகே. ஸோ இப்போ நமக்கு இமீடியட் டியூவல்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்லோ அண்ட் தென் ஃபாலோடு பை மந்த்லி ஓபி வீக்லி எபிஜி எல்லாம் க்ளீனாக இருக்கான். ஸோ நமக்கு டார்கெட்ஸுக்கு பஞ்சம் கிடையாது. ஸோ வீக்லியில் அதே தான். டெய்லியில் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் பாருங்க. அங்கே லாங் என்ட்ரிஸ்க்கு எப்படி டெய்லி ஓபி புலிஷ் ஓபி ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி ஷார்ட் என்ட்ரிஸ்க்கு டெய்லி பியரிஷ் ஓபி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்பராக டேப்பு பியரிஷ் ஓபி
ஸ்டில் அகைன் நான் சொல்கிறேன், இது எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி. இது நிறையா அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேனே தவிர இது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலை. இந்த மாதிரி நடந்தால் நம்ம இந்த மாதிரி என்ட்ரி எடுப்போம். அப்படி நடக்கலைன்னா வில் பி வெயிட்டிங் ஃபார் த கன்ஃபர்மேஷன். அப்படி இல்லை டேரெக்டாக ஆப்போசிட்டாகவே போயிட்டான்னா இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். நீட் டு மூவ் டு சைட்லைன்ஸ், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ரியாக்ட் டு த மார்க்கெட் வாட் இட் இஸ் ஹேப்பனிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி பிஹெச்ஓபி இருக்குது. ஸோ டேப் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 1 hour HT வச்சான்னா லக்கீலி வைக்கணும். அப்படி இல்லாமல் டேட்டா ஸ்கூல் ஆகிட்டானா இன்னொரு இருக்கும் டூ பிட் ரிஸ்டர். ஸோ யூரோ எவடியும் ஒரு ஷார்ட் என்ட்ரிக்கான நல்ல கேண்டிடேட்டு. அடுத்து யூரோ நியூஸி பாருங்க, எல்லாம் அப்படியே டிட்டோ ஒரே பேட்டர்ல இருக்கா பாருங்க, அதே தான். வேரியஸ் என்ட்ரி இருக்கு, பக்காவா இருக்கு. வீக்லியில பாருங்க, வீக்லிலும் இந்த ஸ்விங் லோவை தூக்கிட்டு கொஞ்சம் ரிஜெக்ட் ஆயிருக்கான். பட் ஸ்டில் இந்த பியரிஷ் மொமெண்டம் இஸ் ஸ்டில் இன்டாக்ட். ஸோ ப்ரைஸ் இவ்வளோ தூரம் மேலே வந்து ரீட்ரேஸ் ஆகி போவானாங்கிறது டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. டெய்லியில் பாருங்க, பக்காவா டெய்லி பியரிஷ் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ மைனர் புல் பேக். தொட்டு நமக்கு ப்ராப்பராக இந்த சிபியை தொட்டு நமக்கு ஒரு ஓவியை ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ திருப்பி ப்ரைஸ் உள்ளே வந்து தொட்டு எனக்கு ஒரு 1 hour HT வச்சானா ஐ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் ஷார்ட்ஸ். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யூரோ நியூஸி ஒரு பக்கா ஷார்ட் கேண்டிடேட்டு. அடுத்து ஜிபிபி நியூஸி. எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூரோ நியூஸி, ஜிபிபி நியூஸி இவனும் பக்காவான பேரிஷ் கேண்டிடேட்டு. இப்போ மந்த்லிலாம் கீழே வந்தால் வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை கீழே அப்போசிட் பீரியடு எல்லாமே ஸ்விங் லோஸ் தான். ஸோ நல்லா இருக்கும் இப்படிலாம் வந்தானா. ஜஸ்ட்டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வீக்லி இதை பார்த்தீங்கன்னாலும் அதே தான் பார்த்தீங்கன்னா பேக்கவை கேப்பு நல்ல எக்ஸ்பேன்ஷன் கீழே. இந்த வீக்லி எபிஜி அப்போசிங் பாருங்க. ஸோ டார்கெட் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரோ நியூஸியில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து டெய்லி எபிஜி டேப் பண்ணி வந்திருப்பான். சாரி, ஜிபிபி யூரோ நியூஸி டெய்லி சிபி தொட்டு வந்திருக்கான். ஆனால் ஜிபிபி நியூஸி தொடாமல் வந்திருக்கான். ஸோ இது வந்து ஒரு அதாவது எஸ்எம்டி ஓடி பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி பிஎஸ்ஓன்னு சொல்லலாம். பட் ஆனால் எப்படி நடக்குங்கிறது போதான் தெரியும் நமக்கு. வில் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ ஜிபிபி நியூஸிக்கு கீழே இருக்கு. பட் எனக்கு வந்து இந்த டெய்லி எபி தொட்டு வந்திருந்தானா, டெய்லி எபி தொட்டு எனக்கு இந்த ஒரு என்கல்ஃபிங் பண்ணியிருந்தானா அது ஒரு A+ இருக்கும். அது பண்ணாததுனால இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் யூரோ நியூஸில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து தொட்டு தான் என்கல்ஃப் பண்ணியிருக்கான். நான் ஜிபிபி நியூஸில் தொடாமல் என்கல்ஃப் போயிருக்கான். ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச் ப்ரைஸ் எப்படி அன்ஃபோல்ட் ஆகாது. அடுத்து ஜிபிபிசிஹெச்எஃப். ஜிபிபிசிஹெச்எஃப் எஸ், ஜிபிபிசிஹெச்எஃப்க்கு மந்த்லியில் பார்த்தீங்கன்னா க்ளீன் டிஓஎல்ஸ் இருக்குது. ஸோ eventually he should come down and take out those swing lows. ஸோ மந்த்லியில் பியரிஷாக இருக்கான். வீக்லியில் பாருங்க, அழகா இந்த டெய்லி பியரிஷ் சாரி வீக்லி பியரிஷ் ஓபி வீக்லி எஃபிஜி டெஸ்டடாக இருக்கு பாருங்க. டேப் பண்ணால் பியூர் ரிஜெக்ஷனு. ஸோ இது ஒரு நல்ல இது. ஜிபிபிசிஹெச்எஃப் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம். அதுக்கு முன்னாடி ட்ரேட் வீடியோ பெண்டிங்காக இருக்குது. நான் மேக்ஸிமம் இன்னைக்கு நாளைக்குள்ளார போட ட்ரை பண்ணுறேன். நான் சொல்லியிருப்பேன் போன வாரத்தில் ப்ரைஸ் வந்து எப்படி இருந்தா. எஸ், இதுதான் நம்மளோட கேம் நல்லா இருந்துச்சு போன வாரம். ஸோ நான் தனியாகவே போடுறதுக்கு. ஸோ ப்ரைஸ் இங்கே வந்திருந்தான். ஸோ வீக்லி ஓபி தொட்டு எங்களுக்கு ஒரு 4 hour HT இந்த இடத்துல வச்சா தொட்டு க்ளீன் டிஓயில் அடித்தா டார்கெட் ஹிட். அது பிரேக் டவுன் வீடியோ நான் போடுறது தெரியாது செப்பரேட்டா. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நோ என்ன பண்ணியிருக்கான் ப்ரைஸு வீக்லி பேஸ் ஓபி தொட்டு நமக்கு ஒரு டெய்லி HT வச்சிருக்கோம். ஸோ எதர் வி நீட் டு வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டேப் இன் டு திஸ் 1 hour HT ஷார்ட்ஸ் முடியுது. ஸோ இவனும் ஒரு நல்ல கேண்டிடேட் ஷார்ட்டுக்கு. அடுத்து யூஎஸ்சிஹெச்எஃப். யூஎஸ்சிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஆல் டைம் லோ. ஸோ நமக்கு டிஒய்ன்னு பார்த்தீங்கன்னா கீழே க்ளீனாக தான் இருக்கான். இது ஒரு ப்ரீவியஸ் மந்த் லோ. ஸோ அடுத்தது வீக்லியில் பார்த்தீங்கன்னாலும் இந்த வீக்லி எஃபிக்கு தொட்டு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஃபைனு, பட் இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த ரிஜெக்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கேண்டிடேட். ஸோ அடுத்து ப்ரைஸ் கரெக்டாக கீழே போகணும். பட் டெய்லியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ரைஸ் ஏற்றுற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யூஎஸ்சிஹெச்எஃப். உடனே ஷார்ட் எடுத்துக்கூடாது. பட் ஸ்டில் இது ஒரு A+ ஓபி தான். ஏன்னா வீக்லி எஃபிக்கு தொட்டு ஃபார்ம் ஆன ஓபி. ஸோ ஸ்டில் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் ஓபி. பட் திருப்பி ப்ரைஸ் வந்துட்டு ஒரு டீப்பர் போக் பண்ணிட்டு வருவானாங்கிறது எனக்கு டவுட்டு. இதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, வெயிட். அடுத்து கேட் சிஹெச்எஃப்.
ஸோ கேட் சிஹெச்எஃப்பும் பக்காவாக இருக்கான். வீக்லி அவனும் ஆல் டைம் டுவர்ட்ஸ் ஆல் டைம் லோ. நல்லா ஸ்ட்ரக்சராக பக்காவாக தொட்டு 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 வந்துகிட்டு இருக்கான் கீழே. அடுத்து வீக்லியில் பார்த்தீங்கன்னாலும் நல்லா ரெஜிஸ்ட் ஆகிருக்கான் வீக்லி ஃபீ தொட்டு. அடுத்து டெய்லியில் பார்த்தீங்கன்னாலும் டெய்லியில் நமக்கு ஓபி இந்த கேட் சிஹெச்எஃப் கொஞ்சம் மேக்னேட் பண்ணி விட்டான் போன வாரம். ஸோ இந்த டெய்லி ஓபி தொட்டு கீழே வருவான்னு நினச்சோம். பட் அவன் என்ன பண்ணிட்டான்னா மேலே போயிட்டு தூக்கிட்டு வந்தான். பட் ஸ்டில் ஹீ இஸ் டவுன் சைட் தான். கீழே போகிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டி இருக்குது. மேபி இன்னும் 2 டேஸில் கண்டிப்பாக அந்த டிஓஎல் தூக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. ஸோ we need to wait and watch. 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவர் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4 ஹவர் எஸ்டி ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு கோ ஃபார் ஷார்ட்ஸ்னு போட்டிருப்பேன். அதுதான். ஸோ நாளைக்கு ப்ராபப்ளி 4 ஹவர் எஸ்டி கன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னா அண்ட் டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் ஷார்ட். ஏன்னா கீழே ஒரு அப்போசிஷனும் இல்லை, எல்லாம் வெட்ட வெளி. 3 கேண்டில் டிபி அடிப்பான், 2 கேண்டில் டிபி அடிப்பான். we need to wait and watch. ஸோ கேட் சிஹெச்எஃப் போட்டாச்சு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் லிஸ்ட் ரெட் லிஸ்ட் 2 வீடியோ தனியாக போட போகிறோம். போட்டிருக்கோம் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறப்ப இருக்கும். ஏன்னா மொத்தமாக போட்டோம்னா ரொம்ப கிளம்சியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக் நமக்கு நம்பர் ஆஃப் பேர்ஸ் கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிப்போம். ஒரே வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அகைன் சொல்கிறேன், நம்மளோட கம்ப்ளீட் அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராமில் லைவாக கொடுத்துட்டே இருப்போம். மேக் யூஸ் ஆஃப் இட். நம்ம அதுக்குண்டான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோ செக் இட் அவுட். தேங்க்யூ.